ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த புனித புதன் ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கும் சபையார் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையை ஆன்டி மிரியம் அவர்கள் ஜெபித்து நமக்கு தொடங்கி வைப்பார். ஜெபிப்போம். பரிசுத்த வாரத்தின் 3வது நாளாகிய இந்த நாளிலே மாலை வேளையிலே நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பிதாவே, பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் தகப்பனே, இதோ இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்தினாலே தொழுது கொள்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன், நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை பாடல் ஆராதனையின் போது, வார்த்தையின் போது, ஜெபவேளையின் போது, வார்த்தைகளை வாசிக்கும் போது அப்பா நாங்கள் உணரத்தக்கதாக, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த முழு ஆராதனையிலும் ஆவியானவரே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றிலும் நீர் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு பாகத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே மகிமைப்பட வேண்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடல் எண் 311 நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாமாலை 311, சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
நாம் யாவரும் நின்ற வண்ணமாக லெந்து கால ஆராதனை முறைமைகளை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 1. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஜெபம் செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையிலே காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் அமரலாம். அதே புத்தகத்தில் உள்ள ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். எல்லா மனிதர்களையும் மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தோடு உள்ள அன்பை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனே, ஆதியிலே ஏதேனிலே சிருஷ்டித்தவரோடும் சிருஷ்டித்தவைகளோடும் உள்ள முறிந்து போன உறவை இணைக்க திரு அவதாரம் எடுத்த குமாரனாம் தேவனே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்புக்காகவும் நித்திய இரட்சிப்புக்காகவும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எங்களை நிலைநிறுத்த தேவ ராஜ்யத்தை அடைவதற்கான ஊக்கத்தை தந்து எங்களை பலப்படுத்துகிறதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை தேவ வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காகவும் திருவசனம் தந்ததற்காகவும் திருவசன சத்தியங்களை உரைக்கிற பல ஊழியங்களுக்காகவும் தினந்தோறும் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் பலப்படுத்துகிற தேவ கிருபைக்காகவும் எங்கள் மேல் பொழிகின்ற ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ அன்பினாலும் பாதுகாப்பினாலும் ஊற்றப்படுகிற குடும்ப பந்தங்களுக்காகவும் தேவ மகத்துவங்களை குறித்து சிந்திக்க வைக்கும் இயற்கை வரங்களுக்காகவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியேக தெய்வமே, பாவ அறிக்கை. நாம் யாவரும் எழுந்து நின்று முறையாக நம்முடைய சங்கீதம் 51 உள்ள 1வது வசனம் முதல் 12வது வசனம் வரை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 51 1வது வசனம் முதல் 12வது வசனம் வரை. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும்
எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் அமரலாம். இப்பொழுது இந்த நாளுக்கான வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 24 வரை. மார்க்கு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 24 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாடம் முடிந்தது. நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த நாளுக்கான வார்த்தைக்கு ஆயத்தமாகும்படியாய் கிறிஸ்தவ கீர்த்தனையிலே பாடல் எண் 98 நாம் அனைவரும் பாடுவோம். கீர்த்தனை எண் 98. ஆவியை மலை போலே ஊற்றும், பல ஆடுகளை இயேசு மந்தையில் கூட்டும்.
எல்லாரும் அமரலாம். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளுக்கான செய்தியை நம்மோடு வழங்கும்படியாக வந்திருக்கிற அங்கிள் ஜீவரத்னம் அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அங்கிள் அவர்கள் இப்பொழுது இந்த நாளுக்கான செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலே தகப்பனே உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கத்தக்கதாக, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் ராஜா. இந்த காலகட்டங்களில் தகப்பனே உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சிலுவை மரத்திலே தொங்கி மரித்து செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக தகப்பனே எங்கள் மனக்கண்கள் நீர் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம் ராஜா எங்களுடைய இருதயத்திற்கு பிரீதியாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேத பகுதி ஒரு சிறிய பகுதி, ஆனால் பல விஷயங்கள் அதற்குள் அடங்கியிருக்கிறது. இங்கு நமக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 11:23 ஆமென். இது ஒரு சர்ச்சைக்குரிய வசனம். அதிகமான ஜனங்கள் அதிகமான கோணத்தில் இதை பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வேறொரு கோணத்தில் இதை பார்க்க போகிறோம். ஒரு மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படியே சொல்ல முடியும் என்றால் ஒரு மலை கூட இங்கே இருக்காது, அங்கே போயிட்டுருக்கோம். ஒரு மலை கூட இருக்காது. இங்கே இந்த காரியம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்த இதை சொல்லுகிறார்? இங்கு நாம் இங்கு இந்த பகுதியில் பார்க்கின்ற ஒரு காரியம், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். எவைகளை நீங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். இங்கே 3 காரியங்கள் சொல்லப்படும். சந்தேகம் இருக்கக்கூடாது, பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும், அது நமக்கு உண்டாகும் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். இங்கே இது நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி. இதை நாம் விசுவாசிக்கிறோம். என்றைக்காவது இதை நாம் பரீட்சை செய்து பார்த்துருக்கிறோமா? நாம் இது வரைக்கும் அந்த மாதிரி வீணான பரீட்சைகளை செய்யலை. ஆனால் இந்த விசுவாசத்திற்கு, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது, உங்களுக்கு அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம், அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற நிச்சயம். எந்த காரியத்தை குறித்தும் நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு, இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு தேவனிடத்தில் வரும்போது தேவன் ஒரு காரியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார். 25ஆம் வசனத்தில் ஒன்று நாம் பார்க்கிறோம்.
இப்போ இங்கே ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, மலை போன்ற பிரச்சனை. அதை நீக்கி போட வேண்டும் என்று தேவனிடத்தில் வந்து நிற்கிறான். அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான். நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த உறுதியோடு சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். இப்பொழுது அந்த மனுஷன் ஜெபிக்கிறான், இந்த மலை என்னுடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கின்ற இந்த மலை நீங்கி போக வேண்டும். இந்த மலை எங்கு போக வேண்டும்? இப்பொழுது கடலில் போய் விழ வேண்டும், கண்ணுக்கு தெரியாமல் போயிடணும். இதுதான் இவனுடைய ஜெபம், இதுதான் இவனுடைய ஜெபம். பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. இனிமேல் அந்த மலையை நம்ம பார்க்க முடியாது. பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. இப்படி விசுவாசிக்க வேண்டும், இப்படி சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும், நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். அந்த மலை பெயர்ந்து போகும். இதுவரைக்கும் நீங்களும் நானும் அதை செஞ்சதில்லை, அதை செய்ய முயற்சியும் எடுத்ததில்லை. ஏன்? ஒரு கண்டிஷன் கர்த்தர் சொல்கிறார். என்ன கண்டிஷன்? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால். இப்போ இந்த மனுஷன் நின்று ஜெபிக்கிறான். அவனுக்கு முன்பாக தடையாக இருக்கின்ற அந்த மலையை பெயர்ந்து போக சொல்லி ஜெபிக்கிறான். இப்போ அவன் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கும்போது ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், இங்கு பாவங்களை பற்றி சொல்லப்படவில்லை, மீறுதல்களை பற்றி சொல்லப்படவில்லை. குறை உண்டாயிருக்குமானால். பாவங்கள் வேறு, குறைகள் வேறு. இப்போ என்ன குறையை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது? என்ன குறை உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய தேவன் பேரில் வைத்திருக்கின்ற அந்த பற்றுதலை குறைக்கக்கூடும்? அப்போ யாரும் ஒரு பாவம் செய்யலை, ஆனால் உங்களிடத்தில் ஒரு குறை உண்டு. சரி, உங்களிடத்தில் உங்கள் மத்தியில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறார். ஒரு வேலை தைரியமாக சொல்லலாம், ஒரு இஜிப்சியன் வேலை செய்கிறார். அவர் பேரில் நமக்கு ஒரு குறை இருக்கும், மெய்தானே? இல்லை ஒரு பாகிஸ்தானி, ஒரு பங்களாதேஷி, நாம் குறைப்பட்டு கொள்கிறோம், அவரை குறித்து நாம் குறைப்பட்டு கொள்கிறோம். அப்படி தானே? உண்டு, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போது அவர் பேரில் நமக்கு ஒரு குறை உண்டு. இந்த குறையோடு நீங்கள் நின்று ஜெபம் பண்ணினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த குறையை நீங்கள் நீக்க வேண்டும். உங்களிடத்தில் இருக்கின்ற இப்போ இந்த குறை வெளிப்படையாக நீங்கள் காண்பிக்கிறதில்லை, வெளிப்படையாக நீங்கள் அதை பற்றி பேசுவதில்லை. அது எங்கே இருக்கிறது? அந்த குறை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கு. இந்த உங்கள் மனசுக்குள்ளே இருக்கின்ற இந்த குறையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த குறையை 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இப்போ உங்கள் இருதயத்தில் இருக்கின்ற அந்த குறையை நீங்கள் மன்னிக்கணும். ஆண்டவரே, எனக்கு யார் மேலும் குறை இல்லை, யார் மேலும் மனத்தாங்கல் இல்லை. நல்ல வார்த்தையாது. யார் மேலேயும் எனக்கு மனத்தாங்குதல் இல்லை. அப்படி ஏதாவது இருக்குமானால் நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே. இப்போது இந்த மன்னிப்பு நமக்கு இல்லை என்றால் 26ஆம் வசனம், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. பெரிய கண்டிஷன் ஒன்று போடுறாங்க. பரலோகத்தில் இருக்கிற
யாரு? கடவுளா? பிதா உங்கள் அப்பாங்க. உங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். உங்களை பார்க்குறாரு, மகனே உனக்கு யார் மேலேயாவது ஒரு குறை இருக்குதா? நிறைய இருக்குது. வேலை ஸ்தலத்தில் நிறைய குறை இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. குறை 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 பெருமூச்சோடு வேலை செய்கிறோம். பெருமூச்சு. அந்த குறைகளை நாம் இனிமேல் வைத்து கொள்ளக்கூடாது. அது ஒரு பாவம். அது ஒரு பாவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த குறையை நாம் மன்னிக்க வேண்டும். எப்படி மன்னிக்க வேண்டும்? அவர்கிட்ட போய், பிரதர் உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் அவரை மன்னித்து விட வேண்டும். ஆண்டவரே, அந்த சகோதரனை நான் மன்னித்து விடுகிறேன், அந்த சகோதரியை நான் மன்னித்து விடுகிறேன். கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் நின்று ஜெபிக்கும்போது செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்களுக்கு யார் பேரிலாவது ஒரு குறை இருக்குமானால் அவர்களை மன்னியுங்கள். அங்கேயே மன்னியுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஆஃபீஸில், இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில், இன்றைக்கு என்னுடைய காலேஜில் ஒரு சம்பவம் நடந்தது, அதனால் எனக்கு இவர்கள் பேர் ஒரு குறை உண்டு, ஒரு மனத்தாங்குதல் உண்டு, ஒரு மனபாரம் உண்டு. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஒரு மனபாரம், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, இப்படி என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அங்கேயே அந்த இடத்துலேயே அவரை மன்னிக்கலாம். ஆண்டவரே, நான் அவரை மன்னிச்சிடுறேன், அவரை மன்னித்து விடுகிறேன், அவரை மன்னித்து விடுகிறேன் என்று நீங்கள் மன்னிப்பீர்களானால் உடனே என்ன ஆகும்? 26ஆம் வசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் மன்னிச்சிங்களா? பிதா மன்னிக்கிறார், உங்கள் அப்பா மன்னிக்கிறார். நீ மன்னிக்கலைன்னா அவர் மன்னிக்கிறார், அவரும் மன்னிக்கிறார். சரி, உங்கள் குறைகளை, உங்கள் குற்றங்களை, உங்கள் தப்பிதங்களை அப்பா மன்னிக்கலைன்னா அது எங்கே போகும்? அது எங்கே போகும்? பத்திரமா அவர் வச்சிருக்கிறார், பத்திரமா அவர் வச்சிருக்கிறார். ஏன்னா கண்மானவர்கள், குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள், மனத்தாங்கல்கள் ஒரு மனுஷனை கீழே இறக்க விடும். பாருங்கள், இங்கே மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் ஒரு ஆரம்பத்திலே அந்த மனுஷனை நாம் பார்க்கிறோம். கப்பர்நகூமுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். அங்கு 3ஆம் வசனம், அப்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இங்கே ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்தால் கட்டாயம் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்ற நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கொண்டு வருகிறார்கள். ஆனால் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை, நிறைய கூட்டம். மேற்கூரையை திறந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் அவர் இறக்கி விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். இப்பொழுது நம்முடைய விசுவாச கண்களை திறக்க வேண்டும். இந்த 4 பேர் தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். அப்படிதான், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக அவனை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுத்து விடுவார். ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரனோடு அவர்கள் பேசியிருந்த கூடும், அவனும் ஒத்துக்கொண்டிருப்பான். சரி, எப்படியாவது என்னை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போங்க, நான் பழைச்சிக்குவேன். அப்போது அந்த வீட்டினுடைய கூரையை பிரித்தார்கள். ஒரு யாரோ ஒரு வீடு அது. இயேசு கிறிஸ்து அங்கே நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டினுடைய கூரையை திறக்கிறார்கள்.
ஒரு வீட்டினுடைய கூரையை திறக்கும்போது எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? ஒருவேளை அந்த காலத்தில் இந்த மாதிரி கான்கிரீட் வீடு இருந்திருக்காது. சாதாரணமாக திறக்கிற ஒரு வீடாக இருந்திருக்கக்கூடும். கூரை வெய்த வீடாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்காரனும் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரில, அவனும் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரில. இப்பொழுது அந்த திமிர்வாதக்காரன் இயேசு கிறிஸ்துவின் முன்னால் வந்திருக்கார். இப்போது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அந்த திமிர்வாதக்காரன் சொஸ்தமாக வேண்டும். அந்த 4 பேர் திமிர்வாதக்காரன் அங்கே பார்த்து கொண்டிருந்த அத்தனை ஜனங்களும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கண்ணோட்டம்? இவன் சுகமடைய வேண்டும், இயேசு கிறிஸ்துவால் இவன் சுகமாக்கப்பட முடியும் என்ற நிச்சயம், அந்த உறுதி எல்லாருக்கும் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவனை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்கே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறார். மகனே, இப்பொழுது அந்த திமிர்வாதக்காரனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? இப்போ ஒருவேளை திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் உங்களுக்கே அவன் he was a paralytic man. தமிழில் paralytic பக்கவாதம். அவனுக்கு ஒரு 40 ஒரு 40+ இருந்திருக்கக்கூடும். அவனை பார்த்து இயேசு கிறிஸ்துக்கு 31, 32 வயசு தான் போவான். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் நீக்கி போடுவதற்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்ததே உனக்காக எனக்காக மரிப்பதற்காக, உங்களுக்காக எனக்காக சிலுவை மரத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவதற்காகவே பிறந்தார். வேற எந்த விஷயத்துக்கும் பிறக்கல. அவர் எந்த ராஜ்யமும் இல்லை, எந்த காரியத்தையும் அவர் இந்த உலகத்தில் அனுபவிக்கவில்லை. மரித்து பாவ மன்னிப்பை சம்பாதிக்க மாத்திரம் வந்தார். இங்கு அவனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே ஜனங்களுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துச்சு. யார் அந்த ஜனங்க? அங்கே உட்கார்ந்த வேதபாரகர் யாருன்னு? வேதத்தை நன்றாக படித்தவர்கள், வேதத்தை நன்றாக ஆராய்ந்து கற்றுக்கொண்டவர். அவர்கள் சொல்கிறாங்க, அவர்கள் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இப்போ அவங்க இருதயத்தில் பேசிக்கிறாங்க. யார்தான் பாவங்களை மன்னிக்க முடியும்? ஒரு மனுஷன் பாவங்களை மன்னிக்க முடியாது, தேவன் தான் மன்னிக்க முடியும். அது கரெக்ட். தேவன் தான் ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க. இவன் யார்? இப்போது இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை காண்பிக்கிறார். பாருங்க, அவர்கள் 8ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறது என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். 9ஆம் வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? இங்கே ஒரு பெரிய பர்வதம் அங்கே முன்பாக இருக்கிறது. என்ன பர்வதம்? அந்த மனுஷன் சொஸ்தமாக்கப்பட வேண்டும், அவனுடைய வியாதி குணமாக்கப்பட வேண்டும். அது ஒரு அப்டக்கல், ஒரு பெரிய கல். இதை நீக்க வேண்டும். இங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எது எளிது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ? இப்போ ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப நல்ல அழகாக வெள்ளைன்னு ஆயிடணும். பாவங்கள் எல்லாம் இன்னும் மன்னிக்கப்படாதவங்கெல்லாம் இன்னும் கருப்பாகவே இருக்கணும். அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும். அப்போ நம்ம பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
இவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது, இவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படலை. இப்போது வியாதியஸ்தனாகிய இந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான். அப்பொழுது தேவனுடைய வல்லமை அவனிடத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஜெபம், அவனுடைய விசுவாசம் கேட்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் உண்டாகும். ஆமென். இங்கே எது எளிது? இப்போது வேதப்பாரர்களுக்கு ஒரு பெரிய சவால். ரெண்டு காரியத்துக்கும் பதில் அவர்களால் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து பாவங்களை 10ஆம் வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் பாவங்களை மன்னிக்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் அவனிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் அடிக்கடி சொல்கின்றார், 103ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தோடு நிறுத்தி விடுகிறோம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவையே கர்த்தரை சோத்திரி. ஆமேன். ஜெபம் முடிந்தது. அதுக்கு பின்னால் தாங்க விஷயமே இருக்குது. அதுக்கு பின்னால் தான் விஷயமே. முன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அல்லேலூயா. அதை நம்ம சொல்கிறது இல்லை. பிசாசு அங்கே நிற்க வச்சுக்கிறான். இது 2 சொல்லிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறோம். நான் சின்ன பையனில் இந்த ஜபம் சொன்னோன்னே கூட்டம் முடிந்தது என்று நான் நினைத்து கொள்வேன். ஆனால் அதுக்கு பின்னால் தான் விஷயமே இருக்குது. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அக்கிரமங்களுடைய பலன், the wages of sin, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நோய் வருதுன்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? பிபி இருக்குது, சுகர் இருக்குது, டெஸ்ட் பண்ணணும். பாவம் இருக்குது. முதல்ல கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். பாவ மன்னிப்பு இல்லை, வியாதி, கஷ்டம், இவைகளின் நிமித்தமாக மரித்து போகிற மனுஷன் எங்கே போவான்? மரண இருளின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே தேவனுடைய பாடு மரணத்தை குறித்து நாம் தியானிக்கின்ற நாட்களிலே ஒரு முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய இருதயத்திலே நான் எத்தனையோ காலங்களாக ஒழித்து வைத்திருக்கின்ற பாவங்கள், அந்த இருள் அது நீக்கி போட வேண்டும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அவைகளை செய்து முடித்து விட்டார். அவர் இந்த உலகத்தில் வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உண்டாக்கி விட்டார். மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவராக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால், எந்தவித மலையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தடுப்பாக இருந்தாலும் அவைகள் நீங்கி போடும். இவைகளை சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொல்கிறார்கள். 11ஆம் வசனம், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த திமிர்வாதக்காரன் எப்பொழுது குணமானான்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் வியாதியை அவனை விட்டு நீங்கி விட்டது. ஆனால் அவனுக்கு தெரியல. அவனுக்கு நிறைய பேருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியல. அவன் சுகமாக்கன ஆன பிறகும் அவன் அப்படியே பட்டு நேர்கிறார். ஏன்னா பழைய பழக்கம் அப்படியே. நிறைய ஜனங்க அப்படியே இருந்துடலான்னு பார்க்குறாங்க. அவன் சுகமாகி விட்டான், குணமாகி விட்டான், இருந்தாலும் அப்படியே படுத்து இயேசு கிறிஸ்துவே பார்த்து கொண்டு இருக்கார். அவர் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அப்புறம் தான் அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. இன்றைக்கு தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிறார்.
அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அந்த உணர்வு வர வேண்டும். போதும், இவ்வளவு நாள் நாம் அந்த படுக்கையில் இருந்தது போதும், பாவ படுக்கையில் இருந்தது போதும். இந்த நாட்களிலே நாம் அதை மாற்றி போட வேண்டும். படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, நீயே எடுத்துக்கோ போ, வேற யாரும் வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீயே எடுத்துக்கொண்டு நீ நடந்து போ. ஹல்லேலூயா, நடந்து போ. இயேசு கிறிஸ்து அப்படி சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன செய்தான்? அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் செய்தார். உன்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏசாயாவினுடைய 59ஆம் அதிகாரத்தில் ஏசாயா அழகாக சொல்லுகிறார். 59:1-2 பாருங்கள். அல்லேலூயா. இங்கு ஏசாயா எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் உங்கள் பாவங்கள் தான் தடையாக இருக்கிறது. உங்கள் பாவங்கள் மலையாக இருக்கிறது. ஆமென். இந்த மலையை நீங்கள் பெயர்ந்து போக செய்ய வேண்டுமானால் ஒன்றே ஒன்று, உங்கள் பாவங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஜெபத்தில் நாங்கள் எங்கள் நீர் எங்கள் பாவக்கடன்களை மன்னிக்கிறது போல நாங்களும் மற்றவர்களுடைய பாவக்கடன்களை மன்னிக்கிறோம். இது நாம் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். இங்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இந்த பாவம் இருக்கக்கூடாது. நான் ரெடியாக இருக்கிறேன். எதுக்கு? என் கை குறுகி போகவில்லை, என் கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் அவர் கேட்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவருடைய கை எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். அது குறுகி போகவில்லை. உங்கள் அக்கிரமங்களை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, 12ஆம் வசனம் பாருங்கள். இங்கு ஒரு ரகசியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாரும் உங்களுடைய பாவத்தை பற்றி பேசுறதில்லை, உங்களுடைய மீறுதல்கள் பற்றி பேசுறதில்லை. எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. இப்போது இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்க வேண்டும். உங்களுக்கு பாவம் இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிதானித்து பார்த்தால் உங்களுடைய இருதயம் உங்களுக்கு சாட்சி சொல்லும். இப்போது ஒரு மனுஷனுடைய இருதயம் சாட்சி சொல்லுகிறது. சங்கீதம் 51 தாவீது பெரிய தப்பு பண்ணிட்டார், டபுள் சின் பண்ணிட்டார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அந்த பாவத்தை நீக்கி போட, அந்த குற்றத்தை உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை எடுக்கிறார். அந்த பாவத்தை நீக்கி போட முயற்சி செய்கிறார். தேவன் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க எப்பொழுதும் ரெடியாக இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்பொழுது தேவன் சொல்றார், நீ அறிக்கையிட்டால் தேவன் அவைகளை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். 1 யோவான்
1:9 1 யோவான் 1:1 ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இங்கே பாருங்க, ரெண்டு குவாலிட்டிஸ் அங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறோம். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். எதற்கு மன்னிக்கிறார்? நீங்கள் அறிக்கையிட்டது நிமித்தம் அவர் மன்னிக்கிறாரா? உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர் மன்னிக்கிறாரா? தேவன் உண்மை உள்ளவர். இங்க பாருங்க, இந்த இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். தேவன் உண்மை உள்ளவர். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஜனங்களுக்கு சந்தேகம் இருக்குது. தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா? சரி, இங்கே பார்ப்போம். டெய்லி சர்ச்சுக்கு போவோம், ஒரு நாள் திடீர்னு மன்னிச்சிடுவார். தேவன் உண்மை உள்ளவர். அது மாத்திரமில்ல, அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவன். தாவீது ராஜா 51ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறார். ஏன் அவன் அவ்வளவு தைரியமாக தேவனிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான்? அவர் பாருங்க, 4ஆம் வசனம், பாருங்க, அவன் தேவனுடைய சமூகத்தில் இந்த காரியத்தை அறிவிக்கிறான். நீர் பேசும்போதும் உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போதும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, ஏனென்றால் அவனுக்கு அவ்வளவு நிச்சயம் உண்டு. என் தேவன் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார். 103ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா எப்படி சொல்கிறார்? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அது என்ன டென்ஸ்? அது ஆங்கிலத்தில் he forgives all your sin. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொல்றாரு, நீங்கள் சொல்கிறீங்கப்பா இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். இயேசு கிறிஸ்து எப்போ இருந்தார்? 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தார். 2000 வருஷத்துக்கு இன்றைக்கு நான் செய்கிற பாவங்களை யார் மன்னிப்பது? அங்கே பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸ். he forgives all your iniquities. உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். உன் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார், குணமாக்க. he heals your disease. forgives, heals. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு என்னோடு பேசுவது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும். அந்த நிச்சயம் இருக்குமானால் அது எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் அதை நீக்கி போட முடியும். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அதை நீக்கி போட முடியும். அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இப்போ அந்த தைரியம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு புதிய காரியத்தை நமக்கு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் மேல் 22ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ
அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, பரிசுத்தர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற சாக்கியம், மற்றவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்க முடியும். மற்றவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் முடியும். அப்படி நீங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களை அவர் நீக்கி போடுகிறார். நீங்கள் மன்னியாதிருக்கும் போது அவைகள் மன்னிக்கப்படாது. நீங்கள் மன்னியாதிருக்கும் போது அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தேவன் கொடுத்த அந்த பெரிய சாட்சியத்தை, பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்ற சாட்சியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சாட்சியத்தை நாம் ஊர்ஜிதம் செய்து கொள்ளும்போது நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இப்பொழுது என்னுடைய பாவம் இல்லை என்று சொல்வதில்லை, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நான் பரிசுத்தவான் என்று சொல்வதை விட பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவங்களை நான் மன்னித்து மன்னிப்பு கோரிய அவைகள் தேவனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லும்போது நான் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஓட்டமாக இருக்க வேண்டும். நம்முடைய தடைகள் நம்முடைய பாவங்கள், நம்முடைய தடைகள் பாவங்களினால் வரும் வியாதிகள், நம்முடைய தடைகள் பாவத்தினால் வரும் எல்லா கஷ்டங்கள். இந்த தடைகளை யார் நீக்கி போட முடியும்? கர்த்தர் தான் நீக்கி போட முடியும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறார். நீங்களும் நானும் நல்ல போராட்டத்தை விசுவாசிகள், நல்ல போராட்டத்தை போராடுகின்ற விசுவாசிகளுக்கு தடைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த தடைகளை நீங்களே நீக்கி போட முடியாது. நீங்களே நீக்கி போட முடியாது. மற்றவர்கள் பேரில் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குமானால் அவைகளை மன்னியுங்கள், தடைகள் நீங்கி போகும். மற்றவர்கள் பேரில் ஏதாவது குற்றங்கள், மனத்தாங்குதல்கள் இருக்குமானால் மன்னியுங்கள். உங்கள் இருதயத்திலே அவைகளை முதலில் சரி செய்து கொள்ளுங்கள். தடைகளை நீக்கி போடுவர்கள் உங்களுக்கு முன்பாக அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக செல்வார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த நிச்சயத்தோடு நாம் ஓடுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக. தடைகள் என்பது பாவம். தடைகள் என்பது தேவனுடைய சமூகத்தில் உள்ள குறைகள், மனத்தாங்குதல்கள். இவைகள் எல்லாத்தையும் நீக்கி போடுவோம். மற்றவர்கள் மேல் நாம் வைத்திருக்கின்ற மனத்தாங்குதல்கள், குறைகள் மன்னிப்பது வெகு சுலபம். நம்மளுடைய ஈகோவை எடுத்து போட வேண்டும். ஆண்டவரே, இந்த சகோதரன் எனக்கு தவறு செய்திருக்கிறார், இந்த சகோதரி எனக்கு தவறு செய்திருக்கிறார்கள், அது எனக்கு குறையாக காணப்படுகிறது, மன்னிக்கிறேன் ஆண்டவரே, இவர்களை நான் மன்னிக்கிறேன். நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருதயத்தில் நீங்கள் மன்னியுங்கள். உங்கள் இருதயத்தில் நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்களுடைய ஜபம், உங்களுடைய தடைகள், உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும்.
இன்றையிலிருந்து இந்த காரியத்தை நீங்கள் முயற்சி செய்யலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர், குறைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக நடந்து செல்கிறார். கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை நானும் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீன் கொடுத்த வசனத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர், உமது கிருபை என்றென்றும் உள்ளது. அப்பா, இந்த நாட்களிலே விசேஷமாக உம்முடைய குமாரனுடைய பாடு மரணத்தை தியானிக்கின்ற அந்த நாட்களில் பாவ மன்னிப்பு நிச்சயம். பாவம் எங்கள் இருதயத்தில் நீடித்திருக்காதபடி அவைகளை நாங்கள் முற்றும் முடிய சுத்திகரித்து செக்கச்சவேலென்று இருக்கின்ற எங்கள் பாவங்கள் பஞ்சை போல மாறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்கள் மேல் அருளை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இனி எங்களில் பாவம் இல்லை என்று தைரியமாக நாங்கள் சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அந்த தைரியத்தை நிச்சயத்தை எங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டார், என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டார் என்ற தைரியத்தோடு நாங்கள் சொல்லத்தக்கதாக இனி அவர் நினைவு கூற மாட்டார், என் பாவங்களை இயேசு கிறிஸ்து மறுபடியும் நினைவு கூற மாட்டார் என்ற தைரியத்தோடு சொல்லத்தக்கதாக தடைகளை நீக்கி போடுகிற எங்கள் ராஜாவுக்கு பின்பாக நாங்கள் நடந்து செல்லத்தக்கதாக ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவும் உமக்கே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வலிமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இறை செய்தி கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோள் தந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். அறிவிப்புகள். இந்த லெந்து நாள் ஆராதனையில் 3ஆம் நாள் ஆராதனையில் நம்முடன் கலந்து கொண்டு இறை செய்தி வழங்கிய அங்கிள் ஜீவரத்னம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நாளை மாலை பெரிய வியாழன் மாண்டி தர்ஸ்டே ஆராதனை மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறுவதால் சபையார் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மன்றாட்டு ஜெபம். தேவனுடைய படைப்பினால் உண்டான மனோகரமான இந்த உலகத்திற்காகவும் சகலவிதமான ஜீவராசிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. உலகத்தில் நீதியும் சமாதானமும் நட்பும் வளர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா ராஜ்யங்களுக்காகவும் ராஜ்யங்களை ஆளும் அதிகாரிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. சமுதாயத்தில் வெவ்வேறு இடங்களில் பல வகையான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நீதி மறுக்கப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா குழந்தைகளையும் வாலிபரையும் நடுத்தர வயதுள்ளவர்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அனாதைகள், விதவைகள், முதியோர்கள் அனைவரையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. வியாதிஸ்தர்கள், விபத்துக்குள்ளானோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக.
எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும் நம்முடைய திருச்சபையையும் சபையின் எல்லா அங்கங்களையும் மூப்பர்களையும் ஊழியங்களையும் எல்லா குடும்பங்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. ஜெபம். சபையார் எழுந்து நிற்கவும். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, சாமி, இந்த புனித வாரத்திற்கான 3வது நாள் வழிபாட்டிற்காக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி சாமி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக சாமி நாங்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தாரும் சாமி. நாங்கள் செய்த பாவங்களை நீர் மன்னித்தருளும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பாவிகளை ரட்சிக்க நீ உலகத்தில் வந்தீர் சாமி. ஆண்டவரே, நாங்கள் செய்த தப்பிதங்கள் இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் அதை நீர் தயவாக மன்னித்தருளும் சாமி. ஆண்டவரே, வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. வர தடைப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சாமி. ஆசீர்வதித்தருளும். வரக்கூடிய நிகழ்வுகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் சாமி. ஆராதனைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவை எல்லாவற்றிலும் சாமி நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி தாரும் சாமி. ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி சாமி. நன்றி ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு பர்யந்தமும் நீர் எங்களோடு கூட இருந்தீர் சாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய குற்றம் செயல் நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களை குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சௌகரியம் தீம்பளதை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்கும் மூடியங்களே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். எல்லாருக்கும் தோத்திரம்.